திருமண நாளில் தங்கள் வீட்டு குழந்தையின் உயிரை பறிகொடுத்துவிட்டு எதிரிக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது என்று உறவினர்கள் தலையில் அடித்து அழுது கொண்டிருக்கும் சோக காட்சிகள்தான் இவை. திருவொற்றியூர் கலைஞர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சேகர். இவர் தனது மனைவி மற்றும் 5 வயது மகன் கிருஷாந்த் உடன் திருமண நாளை கொண்டாடுவதற்காக மோட்டார் சைக்கிளில் வெளியே புறப்பட்டார். தன்னிடம் கார் இருக்கும் நிலையில் அதனை பயன்படுத்தாமல் தனது நண்பரின் புல்லட் மோட்டார் சைக்கிளை இரவல் வாங்கிக் கொண்டு கனரக வாகனங்கள் அதிகமாக இயக்கப்படும் மணலி எக்ஸ்பிரஸ் சாலையை நோக்கி சென்றார். மணலி MFL சந்திப்பு அருகே தனக்கு முன்னால் சென்ற PMP இரும்பு ஆலைக்கு சொந்தமான லாரி ஒன்று திடீர் பிரேக் போட்டதால் புல்லட்டின் வேகத்தை உடனடியாக கட்டுப்படுத்த இயலாமல் பின்பக்கம் மோதியதால் பைக்கின் முன்பக்கம் அமர்ந்திருந்த சேகரின் மகன் கிருஷாந்த் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியானார். சேகரும் அவரது மனைவியும் பலத்த காயங்களுடன் உயிருக்கு போராடினர். இருவரையும் மீட்டு திருவொற்றியூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இருவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சேகர் தம்பதி 6ஆம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடுவதற்காக கோவிலில் சாமி கும்பிட்டுவிட்டு அண்ணா நகரில் உள்ள மால் ஒன்றிற்கு செல்ல திட்டமிட்டிருந்த நிலையில் இந்த சோகம் நிகழ்ந்திருப்பதாக கூறி உறவினர்கள் கதறி அழுதனர். MFL சந்திப்பு பகுதியில் போக்குவரத்து காவலர்கள் முறையாக பணியில் இருந்தாலும் கனரக வாகன ஓட்டிகள் இலகுரக வாகனங்களுக்கு வழி கொடுக்காமல் சாலையை முழுமையாக ஆக்கிரமித்தபடி போட்டி போட்டு ஓட்டிச் செல்வதாகவும் அவற்றை முந்திச் செல்ல முயலும் போது இதுபோன்ற விபரீத விபத்துகள் நிகழ்வதாகவும் இருசக்கர வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக திருவொற்றியூர் செய்தியாளர் வெங்கடேசன் மற்றும் வேல்ராஜ்.